ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி பிரேம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும், நான் கண்டிப்பாக கிச்சன் க்ளீனிங் வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். இது வந்து என்னோடய மந்த்லி ரொட்டீனில் வந்து நான் பண்ணுற ஒரு க்ளீனிங். இப்படி தான் நான் வந்து எப்பயுமே வந்து ஃபாலோ பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு தடவை நம்ம மந்த்லி ஒன்ஸ் வந்து டீப் க்ளீனிங் பண்ணும்போது நம்மளோட கிச்சன் எப்பயுமே பளபளன்னு இருக்கும். நான் எப்படியெல்லாம் க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாகவும் இருக்கும். நீங்களும் க்ளீன் பண்ணுறப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் நானும் எல்லா வீடியோவும் பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கிற வீடியோஸை வந்து நான் வந்து அதை வந்து என்னோடய மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு தான் நான் வந்து இந்த ஒர்க்குக்கே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ தான் வந்து நமக்கு ஒரு மாதிரி போரிங்காக இல்லாமல், ஐயோ நம்ம கிச்சன் எப்பயுமே க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மோட்டிவேஷன் வரும். இந்த வயர் ரேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸாவது நம்ம அந்த க்ளீன் பண்ணால் தான் வந்து சோப் போட்டு க்ளீன் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பிஸ்கெல்லாம் போகும். என்ன தான் நீங்கள் சிம்னி போட்டிருந்தாலுமே பார்த்திங்கனாலும் இந்த ஜன்னல் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ எண்ணெய் இருக்கும். நானும் பார்த்தாச்சு, மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ எண்ணெய் இருக்கும். அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரில் போட்டுட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டரில் நீங்கள் அதை கலந்து வச்சுக்கோங்க. நான் அந்த பாட்டிலில் அப்படி தான் வார்ம் வாட்டர் போட்டு தான் கலந்து வச்சுருக்கேன். அதுவே வந்து நம்ம ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பரில் ஆர்டினரி ஸ்க்ரப்பரில் போட்டுட்டு நீங்கள் நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா சூப்பராக போயிடும். இந்த மாதிரி தான் நான் எவ்ரி மந்த்துமே பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுவேன். மந்த்லி ஒன்ஸ் நம்ம வந்து கிச்சன் வந்து டீப் க்ளீனிங் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு எப்பயுமே வந்து சூப்பராக இருக்கும். இந்த காக்ரோச் தொல்லை இதெல்லாமே இல்லாமல் அவ்வளோ நீட்டாக இருக்கும். என்னோடய கிச்சனில் இது வரைக்கும் காக்ரோச் வந்ததே கிடையாது. அப்படியே வந்தாலும் பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று அது பெருசாக தான் இருக்கும். அது வந்து பெட்ரூம்லேருந்து அந்த மாதிரி தான் வந்திருக்கும். இந்த பாத்ரூம் சைட்லேருந்து வர்றது தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஷிங்கோட ட்ரைனேஜ் எல்லாம் வந்து அடைக்காமல் பார்த்துக்கணும். எப்பயுமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாக்கெட் ஒன்று விற்கிது கிவின்னு சொல்லிட்டு. அந்த பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் அதில் போட்டு நீங்கள் ஹாட் வாட்டர் நல்லா ஊற்றிட்டீங்க அப்படின்னா அந்த அடைப்பும் போயிடும். உங்களுக்கு வந்து எப்பயுமே அந்த பேட் ஸ்மெல்லும் வராது. நான் இந்த மாதிரி தான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுறது. இந்த கிளாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் லைட்டாக ப்ரில்லில் கொஞ்சம் வார்ம் வாட்டர் போட்டுட்டு நீங்கள் அதை நல்லா ஸ்க்ரப் போட்டு எடுத்தீங்கனாலே வந்து அந்த ஆயில் பிசுக்கு எல்லாமே போயிடும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு துணி போட்டு துடைச்சிட்டு ஒரு நல்ல ட்ரை கிளாத்தும் போட்டு துடைச்சிங்க அப்படின்னா பளபளன்னு ஆகிடும் கிளாஸுமேவும். நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன். இந்த ஸ்டாண்டில் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ எண்ணெய் இருந்தது. இதுவுமே பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் நான் கழுவுறதேவும். அதனால் நல்லா போட்டு ஸ்க்ரப் போட்டு நல்லா கழுவி நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா துணி போட்டு துடைச்சி எடுத்து வச்சோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம இப்போ எங்கேயாவது ட்ரிப்பெல்லாம் போகிற மாதிரி இருந்ததுன்னா 2 டேஸ் 3 டேஸு அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து கிச்சன்லையாவது அட்லீஸ்ட் ஒரு சின்ன லைட் ஒன்று போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு கற்பூரம் இருக்குது பாருங்கள், அது வந்து ஏதாவது ஒவ்வொரு கார்னர்லையும் ஒரு 2 கற்பூரம் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அப்போ வந்து காக்ரோச் அந்த ஸ்மெல்லுக்கு வரவே வராது. அதே மாதிரி தான் நான் பூஜா கபோர்ட்லேயுமே அதே மாதிரி தான் நான் கற்பூரம் வந்து அங்கங்கே நான் வந்து போட்டு வச்சுருப்பேன். அதனால் எப்பயுமே வந்து எனக்கு காக்ரோச் தொந்தரவு இருந்ததே கிடையாது. எப்பயுமே கொஞ்சம் வெளிச்சம் இருக்கணும். நைட்டில் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கிறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா காக்ரோச் வர்றதேவும். நீங்கள் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் ரொம்ப வருஷமாக நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்போ ஒரு ஃப்ரெண்டு தான் எனக்கு இப்படி சொன்னாங்க, இந்த மாதிரி லைட் போட்டு விட்டால் கண்டிப்பாக காக்ரோச் வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு. அதிலேருந்து நான் வந்து இப்போ வரைக்குமே வந்து கிச்சனில் பார்த்திங்கன்னா எப்பயும் ஒரு சின்ன லைட் நான் போட்டு அது வந்து பிரைட்டாக இருக்கிற மாதிரியே தான் பார்த்துக்குவேன். அதனால் நீங்களுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன லைட் ஒன்று போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பயுமே காக்ரோச் தொந்தரவே இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸியும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி கையோடு நம்ம துடைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா எப்பயுமே வந்து அதுவும் நீட்டாக இருக்கும். அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் நம்மளோட தேங்காய் இதெல்லாம் வந்து கொட்டி இருக்கும். மிக்ஸி ஜாரில் கொட்டி இருக்கிறதும் கூட பார்த்திங்கன்னா அப்பப்போ நல்லா காஞ்சு போயிடும். சம்டைம்ஸ் நமக்கு வந்து நமக்கும் சோம்பேறித்தனம் வரும்ல. அதனால் வந்து இந்த மாதிரி தான் மாதத்தில் ஒரு வாட்டியாவது நல்லா டீப் க்ளீன் பண்ணி வச்சோம் அப்படின்னா மிக்ஸியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு சூப்பராக இருக்கும். நான் இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். நான் வந்து இந்த செக்கில் ஆட்டுற ஆயில் தான் வாங்குறது. அதனால் அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு 2 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் பாட்டிலே வந்து ஃபுல்லாக உள்ள எல்லாமே வந்து கூட க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா வெளியில் மட்டும் நான் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா சோப்பு போட்டேவும் சும்மா அப்படியே நல்லா ஹாட் வாட்டர் போட்டு தொடச்சி எடுத்துருவேன். அதனால் வந்து ஆயில் பிசுக்கு இருக்காது. இந்த ஆயில் ரேக் கூட பார்த்திங்கன்னா நல்லா ஆயில் பிசுக்கு பிடிச்சிரும் மந்த்லி ஒன்ஸ் நம்ம கழுவும் போது. அதனால் இதெல்லாம் வந்து ஹாட் வாட்டர் போட்டு தான் நான் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன்.
இந்த மாரி மந்த்லி ஒன்ஸாவது நம்ம இப்போ பண்றப்ப நமக்கு வந்து நீட்டா இருக்கும். எப்பயுமே உப்பு பார்த்தீங்கன்னா, அதில அந்த குட்டி 2 ஜார்ல பார்த்தீங்கன்னா, கல்லுப்பும், அதுக்கப்புறமா தூள் உப்பும் வச்சிருக்கேன். எப்பயுமே வலது கை பக்கமா இருக்கணும் குக் பண்ணும்போது. அதுதான் வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாரி தான் அந்த ட்ரேலாம் பார்த்தீங்கன்னா, நீட்டா கத்தி இதெல்லாம் வந்து ஒரு கப்ல போட்டு அது நம்ம எடுத்து வச்சாச்சு. ஏன்னா, நமக்கு அது வந்து ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அப்பதான் வந்து நமக்கும் வந்து தேடுற மாதிரி இருக்காது. சிசர் 1 அப்புறமா நம்ம எடுக்கிற நைஃப்ஸ் எல்லாமே அதில வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஓவராலா நான் வந்து எல்லாமே கிளீன் பண்ணி முடிச்சாச்சு. சிம்னியுமே அதே மாரி தான். 15 டேஸ் ஒன்ஸாவது நான் வந்து சிம்னி வந்து மேலலாம் தொடச்சிருவேன். ஏன்னா, அது வந்து மந்த்லி ஒன்ஸ் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நெறைய ஆயில் படிஞ்சிரும். அதனால வந்துட்டு நான் இந்த மாரி தான் ஃபாலோ பண்றது. ரொம்ப நீட்டா ஆயிடும் நம்மளோட கிச்சன். நம்ம கிச்சன் பார்க்கும்போது நமக்கே வந்து அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். இந்த மாரி இருக்கும்போது நமக்கும் ஹெல்த்தி தான். இந்த ஆயில் பாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து டிஷ் வாஷர்ல தான் போடுவேன். ஏன்னா, அப்பதான் வந்து நல்லா சூப்பரா கிளீன் பண்ணி குடுக்கும். இது மேல தான் வந்து நம்ம வந்து ஆயில் வந்து ஃபில் பண்ணி வைக்கணும். அதனால வந்து காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1 மணி நேரத்துக்காவது நம்ம வெளியில வச்சு, அது நல்லா உள்ள இருக்கிற அந்த தண்ணி பசையெல்லாம் போனதுக்கப்புறமா தான் நம்ம ஆயில் ஊத்தி வைக்க முடியும். ஸோ, அதனால அத வந்து நான் வந்து வெளியில எடுத்து வச்சிருக்கேன். ஓவராலா நம்ம கிச்சன் வந்து சூப்பரா நீட் ஆயிடுச்சு. ஓவராலா கிளீன் பண்ணியாச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து அரிசி தான் வந்து ஃபில் பண்றேன். அரிசி ஃபில் பண்ணும்போது சின்னதா அன்னபூரணி ஸ்டாச்சு இருந்ததுன்னா, அது உள்ள போட்டுட்டு, மண்டே அப்படி இல்லன்னா ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபில் பண்ணி வச்சீங்க அப்படின்னா, எப்பயுமே வந்து அரிசி நெறஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அம்மா சொல்றத நான் வந்து இப்ப வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா மோட்டிவேஷனலா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா, நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீப் சப்போர்ட்டிங் மீ. அடுத்த இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விலாக்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.